குட் மார்னிங் கைஸ், திஸ் இஸ் டே 6. இன்றைக்கி காலைல ஒரு 8:30 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வேலையே ப்ரஷ் பண்ணிட்டு காலைல சாப்பிட்றது தான். சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் vlog எடிட் பண்ணிவிட்டு நேராக ஜிம்முக்கு போகலான்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அதான் ஜிம்மில் பேசுகிறது இல்லைல்ல, ஸோ ஜிம்மில் டேரெக்டாக போய் ஒர்க் அவுட்டே பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் மத்தியானம் போனால் ஒரு மாதிரி அந்த நாளே கடகடன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்பயும் போகிற டைமுக்கே போகலான்னு இன்றைக்கி யோசிச்சிருக்கேன். பட் தெரில, ஒரு வாரம் போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா டைம் ஃபிக்ஸ் பண்ண வேணாம், டெய்லி எந்த டைம் தோணுதோ அந்த டைம் போகலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அப்போ போய் ப்ரஷ் பண்ண போகிறேன். ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகிறப்ப பேசுகிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீல். ரெடி பண்ணியாச்சு. சுண்டல் முட்டை. என்னடா அது டெய்லி இதவே சாப்பிட்றேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஐம் பர்சனலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தீஸ் ஃபுட்ஸ். ஏன்னா நிறைய பேர் சுத்தமாக காசு இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி முட்டைக்கு கூட அஃபோர்ட் பண்ண முடியாமல் இந்த ஃபிட்னஸில் இருக்காங்க. ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் இதுவாக இருக்கேன்ற ஒரு இது இருக்குது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கின்னு இல்லை, நாளைக்குன்னு இல்லை, டெய்லி இதே ஃபுட்டு டெய்லி இருந்தாலும் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகணும். டைம் இப்போ கரெக்டாக 2:15 மதியானம். ஸோ செகண்ட் மீல் சாப்பிட உட்காந்தாச்சு. 5 எக் ஒயிட்டும் ரைஸ் அண்டு கொண்டக்கடலை குழம்பு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour கழித்து ஜிம்முக்கு போகிறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சிக்கனை சமைச்சிட்டு கிளைண்ட் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த கிளைண்ட் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு கார்டியோ தான். சைக்கிள் ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் கால் பண்ணாப்புல சைக்கிள் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னார். ஸோ ஈவினிங் போய் அதையும் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் இன்றைக்கி கண்டிப்பாக கார்டியோ பண்ணுறேன், மழை பெய்யாமல் இருந்தால் மட்டும். ஸோ ஜிம்மில் பார்ப்போம். திஸ் இஸ் மை போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். சிக்கன் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டேன். இப்போ அடுத்து சைக்கிளிங் பண்ணணும். சைக்கிள் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ மணி 7 ஆக போகுது. இன்னும் யூடியூப் வீடியோ எடிட் பண்ணல. சைக்கிளை வேறு வாங்கிட்டு வரணும், கார்டியோ வேறு பண்ணணும். நாளைக்கு சண்டே தான், பட் இது 2 வேலையும் இன்றைக்கி பண்ணியிருக்கணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணுறதில்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே கார்டியோ பண்ணணும். ஏன்னா காலை சைக்கிள் கடை போயிட்டாங்கன்னா திரும்ப நாளைக்கு எடுக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே சைக்கிள் கடையை போய் வாங்கிட்டு வந்துட்டு எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு கார்டியோ பண்ணும்போது பேசுகிறேன். ஸோ கைஸ், நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லாஸ்ட் மீல் ஆஸ் யூஷுவல் தான், ரைஸ் அண்ட் சிக்கன் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த வேலையும் பார்க்க தெம்பு இல்லை. எனக்கே தெரியுது நான் ஆரம்பித்ததுலேருந்து இந்த 3 விஷயம், கிட்டாரு, கார்டியோ, புக்கு படிக்கிறது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. பட் எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அட்லீஸ்ட் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறேன்.
கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். கரெக்டாக டெய்லி சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போட்டுடுறேன், லைக் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். ஸோ அதுவே எனக்கு இப்போதைக்கு ஓகே நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து, ஏன்னா நாளைக்கு சண்டே, மோஸ்ட்லி நான் சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலை, எடிட்டிங் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதனால் மண்டேலேருந்து ஒரு மண்டே டியூஸ்டேலேருந்து கொஞ்சம் ப்ராப்பராக போகலான்னு யோசிச்சிருக்கேன். ஒரு பிளான் வச்சுருக்கேன், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ day 6 have successfully completed. இன்னும் 24 days to go.